ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்களும் நல்லா இருக்கோம் அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோவில் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது தேங்காய் பால் குஸ்கா, அதுக்கப்புறம் பொரிச்ச ப்ரான் தொக்கு. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். குஸ்கா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு அடி கனமான பாத்திரம் வச்சுக்க போகிறோம். அப்போ தான் அடியில் வந்து நம்மளுக்கு அடி பிடிக்காமல் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஓல் ஸ்பைசஸ் மசாலா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 1/4 கிலோ அளவுக்கு ஆனியன் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அது நல்லா பொன்னிறமாக ஃப்ரை ஆகணும். அதுக்கப்புறம் வந்து உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அந்த ஸ்டேஜில் ஒரு பிஞ்ச் ஆஃப் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. ஏன்னா மஞ்சத்தூள் போட்டால் கொஞ்சம் கலர் கொடுக்கும், அதனால தான் பிஞ்சு தான் சேர்த்துக்கணும், அதிகமாக சேர்த்துக்கூடாது. மஞ்சத்தூளும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த டம்ளரில் 1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 1.5 டம்ளர் மேனிக்கு 2 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். 3 டம்ளரும் தேங்காய் பால் தான் அரைச்சி சேர்த்துருக்கேன். அதை என்ன பண்ணிட்டு அந்த அரிசியை கழுவி நல்லா ஊற வச்சாச்சு. வெங்காயம் ப்ரௌன் கலராக ஆனதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. அது வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி, புதினா, ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கிறேன். எல்லாமே ஒரு ஸ்டேஜும் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். அந்த ஸ்டேஜில் வந்து கட் பண்ணி வச்சு ஒரே ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். இது தக்காளி சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது, பட் எனக்கு கொஞ்சம் ஃப்ளேவருக்காக தக்காளி சேர்க்கணும்னு தோணுச்சு, அதனால் சேர்த்துருக்கேன். பட் நீங்களும் சேர்த்து பாருங்கள், நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து கரம் மசாலா 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அதாவது இது குட்டி ஸ்பூனு, அது வந்து பெரிய ஸ்பூனில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு வரும். கரம் மசாலா சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பாக்கெட் தயிரில் ஒரு பாதி பாக்கெட் தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டிங்கன்னா ஒரு மாதிரி கிரேவி கன்சிஸ்டன்சியில் வரும். அந்த கிரேவி வந்து அப்படி எண்ணெய் பிரிஞ்சு எல்லாமே அப்படி தனித்தனியாக அப்படி தெரியும் பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டேஜில் வரும்போது வந்து நம்ம ஊற வச்ச அரிசியை இப்போ நம்ம சேர்க்க போகிறோம். அதாவது 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி, 2 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணின்னு சொல்லி நல்லா வாஷ் பண்ணி தேங்காய் பாலாகவே நான் ஊற வச்சுட்டேன். தண்ணி சேர்க்கலை. ஊற வச்ச அரிசியை அதை தூக்கி போட்டு ஒரு கிளறி லிட்டு போட்டு மூடி வச்சுருங்க. லிட்டு போட்டு மூடி வச்சதுக்கப்புறமா நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிச்சிச்சின்னா அப்படியே தண்ணியெல்லாம் சுண்டி இந்த மாதிரி கொதக்குன்னு வரும். அந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டு கரண்டியை வச்சு நல்லா செமியாக லெவல் பண்ணி எடுத்துகிட்டு இந்த பக்கம் ஒரு பரட்டு, அந்த பக்கம் ஒரு பரட்டி நம்ம வந்து கட் பண்ணி வச்ச புதினா இலையை அப்படியே மேலே அப்படியே மலைச்சாரல் மாதிரி தூவி இப்போ வந்து நம்ம தம் கொடுக்க போகிறோம். லிட்டு போட்டு மூடி வச்சுட்டு அடுப்புலேருந்து கீழே இறக்கி வச்சு தவா மேலே இந்த சட்டியை வச்சு சட்டிக்கு மேலே வெயிட்டை வச்சு நம்ம ஒரு 20 மினிட்ஸ்க்கு தம் கொடுக்க போகிறோம். தம் கொடுத்துட்டு சிம்மில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு 10-20 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கணும். அந்த ஏன்னா கம்பல்சரி வந்து நம்ம 20 மினிட்ஸ்க்கு தம் கொடுக்கணும். அப்போ தான் வந்து ஃபுல்லாக இருக்க தண்ணியெல்லாம் போய் நல்லா நமக்கு சாப்பாடு இந்த மாதிரி உதிரியாக பொலன்ட்டு வரும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. அப்படியே அடியிலேருந்து பரட்டி விடணும். இந்த பக்கம் ஒரு பரட்டு, அந்த பக்கம் ஒரு பரட்டு, அந்த சைடு ஒரு பரட்டு, ஒரு 3 பரட்டு பரட்டினா போதும். அப்படியே சாப்பாடு அப்படியே பார்த்தீங்களா எப்படி பொலன்ட்டு சூப்பராக வரும். அவ்வளோதான், சூப்பரான தேங்காய் பால் குஸ்கா ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா செம்மியாக பண்ணி வச்சுட்டு நல்லா டைட்டாக லிட்டு போட்டு மூடி வச்சிங்கன்னா அந்த ஆவியோடு அப்படியே சூடாகவே இருக்கும். சாப்பாடு சர்வ் பண்ணால் சூப்பராக இருக்கும். இதுக்கு ஆப்டிங்கான சைடிஷ் வந்து கண்டிப்பாக சிக்கன் குருமா தான். பட் நான் அன்றைக்கி வந்து பொரிச்ச ப்ரான் தொக்கு செஞ்சுருந்தேன். அதுவும் சூப்பராக இருந்துச்சு. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பொரிச்ச ப்ரான் தொக்குக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரானை வந்து பொரிக்கணும். அதுக்கு வந்து மசாலா பரட்டி வச்சுக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு, உப்பு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்க போகிறோம். ஏன்னா நம்ம வந்து ப்ரான் மசாலா செய்ய போகிறோம் பார்த்திங்களா, அதில் நம்ம உப்பு சேர்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மீன் ஃப்ரை மசாலா, அதை போட்டு நல்லா கலந்து கொடுத்து ஒரு 1/2 hour மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறமா ஃப்ரை பேனில் எண்ணெய் சுடாததுக்கப்புறமா ஒரு ப்ரானாக போட்டு 2 சைடுமே ப்ரௌன் கலர் ஆகிற அளவுக்கு பொரிச்சு எடுத்துக்கலாம். போதும். இது வந்து நம்ம எண்ணெயில் போட்டு நல்லா முக்கி ஃப்ரை பண்ண தேவையில்லை. சிக்கன் பக்கோடா மாதிரிலாம் இந்த மாதிரி தவா ஃப்ரை பண்ணாலே போதும். பேன் இல்லைனா தவா இருந்தால் கூட ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கடாயில் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சு 2 பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு 2 பச்சை மிளகாவை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சு தக்காளியை போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா மசாலாவுக்கு தேவையான உப்பு கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் காஷ்மீரி மிளகாத்தூள், இது வந்து காரம் இருக்காது பட் கலர் கொடுக்கும். அதனால் காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள், அவ்வளோதான். இதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மசாலா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டு தண்ணி அப்படியே கொதித்து மசாலாவோடு இறங்கி அப்படியே தகன்ட்டு ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி வரும்போது கொத்தமல்லி தலையை தூவி விட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி வச்ச ப்ரானை தூக்கி அது தலை மேலே போடுங்க. அந்த மசாலாவோடு சேர்த்து போடுங்க. அதுதான் அதில் டேஸ்ட்டே. ஃப்ரை பண்ணி வச்ச மசாலா, அதோட ஆயில் எல்லாம் அப்படி சேர்த்து போட்டிங்கன்னா அதுதான் இந்த பொரிச்ச ப்ரான் ஃப்ரையோட செம்ம டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
நல்ல எண்ணெய் பிரிஞ்சு தகன்ட்டு இந்த மாதிரி வந்திருக்கும். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இந்த தேங்காய் பால் சாதத்துக்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக என்னோடய வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். ரொம்பவே தேங்க்ஸ். இனி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.